சிவபெருமான் கட்டளையை கேட்ட அம்பாள் பசு வடிவத்தோட கடோர பாபியோட வயலுக்கு போகிறான். அப்போ அவன் பசுவை அடிக்கிறதுக்காக தடியை எடுத்துகிட்டு ஓடி வரான். பயத்தில் தப்பிக்க முடிந்த பசுவோட பின்பகுதியை பிடிச்சிக்கிறான். பசுவோட ஓடுறான். பசு கிழக்கில் தொடங்கி வளமாக வெளி வீதி, மாசி வீதி, ஆவணி வீதி, சித்திரை வீதி, ஆடி வீதி 5 வீதியும் கொடிமரத்துக்கு முன்னாடி அவனை கீழே விழுக செஞ்சுட்டு சுவாமிகிட்ட அம்பாள்கிட்ட போய் இருந்துக்கிறான். அப்போ கீழே விழுந்த காரணத்தினால அவன் உயிர் போயிடுது. சிவபெருமானோட கட்டளை இடத்துல அவன் அழகான விமானத்தில் ஏறி தேவர்களால் பூஜிக்கப்பட்டவனாக கைலாசத்தை நோக்கி போயிடுறான். அப்போ சிவபெருமான் இடபாருடராக காட்சி கொடுத்து இடையனுக்கு அனுகிரகம் செய்தார். உன்னால் செஞ்ச பாபங்கள் அனைத்தும் என்னுடைய அருளால் அழிந்தது. நீ சுத்தனாக ஆகி கைலாச மகிழ்வோடு வசிப்பாய் அப்படின்னு சொல்லி நீ மோட்சமடைந்த இந்த தினத்தை மார்கழி மாதத்து தேய்பிர அஷ்டமி திதியப்ப யாரெல்லாம் அதிகாலையில் எந்திரிச்சு குளித்து அவங்களோட நித்திய கர்மாக்களை முடிச்சுட்டு பக்தியோட சிவசன்னதியில் கிழக்கிலேருந்து தொடங்கி புஷ்ய வீதி, அதாவது வெளி வீதியிலேருந்து 7 வீதிகளை மெதுவாக வலம் வர்றாங்களோ, வேத பாராயணம், ருத்ர ஜபம், சிவநாம ஜபம் ஆகியவங்களை செஞ்சு முறையாக வழிபடுறாங்களோ, இல்லை அம்பிகையோட முதல் 2 உள்பிரகாரங்களை வலம் வர்றாங்களோ, முருகன், விநாயகர், மீனாட்சி ஆகியோரை தரிசனம் செஞ்சு வணங்கி அம்பிகையை மனசில் நிறுத்தி சிவபெருமான் சன்னதியை அடைஞ்சு கொடிமரத்தில் நடராஜ பெருமானையும் வணங்கி நந்திகேஸ்வரருக்கு முன்னாடி விழுந்து வணங்குறாங்களோ அவங்க எல்லாருக்கும், இல்லை 11 முறை ருத்ரஜபம் சொல்கிறவங்களுக்கோ, 1008 முறை சடச்சரம் சொல்கிறவங்களுக்கோ, இவங்க எல்லாருக்குமே எல்லாம் செஞ்சுட்டு வீட்டுக்கு போய் நெய், தேன், தயிர் இதோட கூடிய சாப்பாடு அன்னத்தை மற்றவங்களுக்கு கொடுத்துட்டு மீதி அவன் சாப்பிட்றானோ அவங்க எல்லாருமே சிவப்பதத்தை அடைவாங்க. எல்லாருக்குமே நான் முக்தி அடைப்பேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உலக இன்பத்தை விரும்புபவர்களுக்கும் மோட்சத்தை விரும்புபவர்களுக்கும் ஒவ்வொரு வருடமும் மார்கழி மாதத்து தேய்பிரை அஷ்டமி தினத்தன்று ஏதாவது ஒரு சிவாலயத்துக்கு போய் ரொம்ப முயற்சியோட சுந்தரேஸ்வர பெருமான மனசில் தியானம் பண்ணி சப்த பிரகார 7 வீதி பிரதட்சணத்தையும் நீங்கள் செஞ்சீங்கன்னா ஒரே பிரகாரம் உள்ள சிவாலயமானால் ஒரு முறை மட்டும் வளம் வேணும். நீங்கள் முன்ன சொன்னபடி ருத்ர ஜபமோ உங்களால் என்ன ஸ்லோகங்கள் சொல்ல முடியுமோ அதெல்லாம் சொல்லி, இல்லை சிவாலயம் இல்லை எங்கள் ஊரில் அப்படின்னீங்கன்னா வில்வ மரத்தை பூஜை செய்தோ, நீங்கள் இல்லைன்னா ஏதாவது எறும்பு புத்துக்கு கூட ஒரு கொஞ்சோண்டு அரிசி கொடுத்தா கூட 100 1000 பிராமணர்களுக்கு சாப்பாடு செய்த பலனை உங்களுக்கு கொடுக்குறாராம். மார்கழி மாதத்தில் வர்ற தேய்பிர அஷ்டமி திதியில் சுவாமி அம்பாளோட வராரு. அப்போ நீங்கள் போய் பார்க்கும்போது உங்களுக்கு முக்தி கிடைக்கும். எந்த பிணி வராது, பசி வராது, ரொம்ப திவ்யமாக இருக்கும். நீங்கள் அஸ்வமேத யாகம் செய்கிற பலனை இந்த அஷ்டமி சப்பரத்தில் சிவனை வழிபடுறதுனால கிடைக்கும் அப்படின்னு சொல்லி சிவன் ஆசீர்வாதம் பண்ணுறாரு. இதுதான் அஷ்டமி சப்பரத்தோட மகாத்மியம். நமஸ்காரம்.